லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இன்னைக்கு வாணியோட அப்பாவுக்கு நினைவு நாள். அதான் அவருக்கு தவசம் கொடுக்கணும்னு அவ ஆசைப்பட்டா. உங்ககிட்ட சொன்னா நீ கோவப்படுவேன்னு தெரியும். அதனால நான் தான் சஞ்சய் கிட்ட சொல்லி வாணிய கோயிலுக்கு கூட்டிட்டு போக சொன்னேன். வாணி, நீ தப்பு எதுவும் செய்யலமா? ஏன் அழற? தைரியமா பேசுமா. என்ன வாணி, நீ உங்க அப்பாவுக்கா தவசம் கொடுத்த? ஆமா. இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும்? நீங்க சொல்லி செஞ்சா தப்பு சரியாயிடுமா? இதுல தப்பு ஒண்ணு இருக்கிறதா எனக்கு தெரியலையே. அப்போ இவன் பொய் சொன்னது தப்பு இல்லையா? ஓ, நீங்க தான் இவனுக்கு பொய் சொல்ல கத்து கொடுத்துட்டு இருக்கீங்களா? வேற என்ன பண்ண சொல்ற? நீ வாணியை இப்ப வரைக்கும் ஏத்துக்கல. அப்படி இருக்கும்போது அவங்க அப்பாவுக்கு தவசம் கொடுக்கறத நீ அலோவ் பண்ணுவியா? ஆனா அது அவளோட கடமை. அதனாலதான் நான் அவங்கள போக சொன்னேன். நீ திட்டுறதா இருந்தா என்ன திட்டு, என்கிட்ட சண்டை போடு, அவங்கள விட்டு. நான் ஒன்னும் அந்த அளவுக்கு மனசாட்சி இல்லாதவ இல்லங்க. நீங்க தான் என்ன அப்படி போர்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க. இதான் விஷயம்னு என்கிட்ட பெர்மிஷன் கேட்டிருந்தா நானே அவளை கோயிலுக்கு அனுப்பியிருப்பேன். அதை விட்டுட்டு இப்படி கேவலமா பொய் சொல்ல வச்சிருக்கீங்க. அம்மா, சாரிமா. உன்னோட சாரிய தூக்கி குப்பையில போடுடா. உங்க அப்பாவே பொய் சொல்ல சொன்னாலும் நான் பொய் சொல்ல மாட்டேன்பா. அது எங்க அம்மாவுக்கு பிடிக்காதுன்னு சொல்றவன் தான் என் பையன். இது வரைக்கும் நீ அப்படித்தானே இருந்த. அதனாலதான் நான் உன் மேல அளவு கடந்த நம்பிக்கையை வச்சிருந்தேன். ஆனா இப்ப ஒரு சின்ன விஷயத்துக்கே இப்படி பொய் சொல்ற. என்ன ஏமாத்த பாக்குறல்ல? இப்ப உன்னை பத்தி யோசிச்சு பார்த்தா இதான் நீ என்கிட்ட சொல்ற ஃபர்ஸ்ட் பொய்யா? இல்ல இதே மாதிரி நீ நிறைய பொய் சொல்லிருக்கியான்னு சந்தேகமா இருக்கு. இவன் வாழ்க்கையே பொய்ல தானே ஓடிட்டு இருக்கு. அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. இந்த உலகத்துல மிகப்பெரிய நம்பிக்கை துரோகம் எதுன்னு தெரியுமா? கண்மூடித்தனமா தான் பசங்களை நம்புற பேரண்ட்ஸ் கிட்ட பசங்க உண்மையை மறைக்கிறதும் பொய் சொல்றதும் தான். ஒருவேளை நீ என்ன ஏமாத்துனா அது உனக்கு நீயே செஞ்சுக்கிற துரோகம். இல்லம்மா. கல்யாணம் ஆயிட்டாலே பசங்க பொய் சொல்ல கத்துக்குவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா உன் விஷயத்துல அத நான் நேர்லயே பாத்துட்டேன். இல்லம்மா, நான் வேணும் பண்ணல. பேசாதடா. அம்மா, இது வெறும் ரிஹர்சல் தான். நாளைக்கு தான் இருக்கு கச்சேரி. டேய், இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாதடா, விடுறா. இல்லப்பா. அப்பா, என்னால முடியலப்பா. இப்படி தினம் ஒரு பொய்ய சொல்லி அம்மாவை ஏமாத்தி விடுறதுக்கு பதிலா ஒரே அடியா உண்மையை சொல்லலாமோன்னு தோணுது. ரொம்ப கில்ட்டியா இருக்குப்பா. சஞ்சய், டேய் சஞ்சய். என்னடா இவன் இப்படி பேசிட்டு போறான்? நாம என்ன வேணும்னவே இப்படி பண்ணோம்? வித்யா, நீ எதுவும் ஃபீல் பண்ணாதம்மா. சஞ்சய் சொல்றதுதான் மாமா கரெக்ட். அத்தையை நம்ம எல்லாரும் சேர்ந்து ரொம்ப ஏமாத்துறோம். இது எங்க வாழ்க்கைக்கு நல்லதில்ல மாமா. உண்மை தெரியும் போது அத்தை எங்களை மன்னிக்கவே மாட்டாங்க. ஆண்டி, உங்களை இப்படி பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆண்டி.
நீங்க என்ன சொன்னாலும் கண்ணை மூடிட்டு செய்யற பையன் சஞ்சய். ஆனா இன்னைக்கு அவனே உங்ககிட்ட போய் சொல்றான் ஆண்டி. வர வர இந்த வீட்ல உங்களுக்கு இருந்த மரியாதையே குறைஞ்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு ஆண்டி. உங்களை மீறி என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு. நான் இந்த வீட்டுக்கு மருமகளா ஆயிருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது ஆண்டி. இதெல்லாம் அந்த வித்யாவால வந்தது ஆண்டி. யார் ஆண்டி அந்த வித்யா? அவ எப்படி உங்க ஃபேமிலில நடக்கிற நல்லது கெட்டதெல்லாம் டிசைட் பண்ணுவா? அவளுக்கும் உங்களுக்கும் அப்படி என்னதான் பகை இருக்கு? அவ நினைச்ச மாதிரி இந்த குடும்பத்தோட நிம்மதியே கெடுத்துட்டா ஆண்டி. அவங்க குடும்பம் ஏதோ உங்களுக்கு உதவி பண்ணதாவும், அவங்க இல்லனா நீங்க வளர்ந்தே இருக்க முடியாதுன்னு அங்கிள் பேசும்போதெல்லாம் எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கும் ஆண்டி. இந்தாங்க ஐயா, இதை வச்சுக்கோங்க. என்னம்மா அது? எடுத்துட்டு போங்க, உங்களுக்கு தேவைப்படும். உங்களை பழி வாங்குறதுக்காக அவ என்னெல்லாம் செஞ்சிருக்கா. முதல்ல மானசாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா. அடுத்து என்ன இந்த வீட்டு மருமகளை ஆக விடாம தடுத்து வாணிய உங்க மருமகளை ஆக்குனா. அவளால இந்த குடும்பமே உங்க கைய விட்டு போயிட்டு இருக்கா ஆண்டி. எங்கேயோ இருந்துட்டு அவ உங்களை ஆட்டி படைச்சிட்டு இருக்கா ஆண்டி. அவளை நீங்க சும்மா விடக்கூடாது ஆண்டி. போதும், நான் அவளை பாத்துக்கிறேன். அவ செஞ்ச தப்புக்கெல்லாம் 2 மடங்கு நான் அவளுக்கு திருப்பி கொடுப்பேன். வித்யா, என்ன மன்னிச்சிரு சஞ்சய். மன்னிக்கிற அளவுக்கு நீ என்ன தப்பு பண்ண? நான் தான் உன்னை அம்மாவோட நினைவு நாளுக்கு கோவிலுக்கு கூட்டிட்டு போனேன். அதனாலதான் இந்த வீட்ல இவ்ளோ பெரிய பிரச்சனை. அத்தை நீ போய் சொல்றேன்னு எவ்வளவு வருத்தப்பட்டாங்க. இது எல்லாத்துக்கும் நான் தானே காரணம். கல்யாணத்துக்கு அப்புறம் நான் உன்னை மாத்திட்டேன்னு அத்தை யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க சஞ்சய். ஒரு மருமகளா அத்தை கிட்ட நான் என்ன பேர் எடுக்க கூடாதுன்னு நினைச்சனோ அந்த பேர் எடுத்துட்டேன் சஞ்சய். என்ன பேர் எடுத்துட்ட? நீ என்ன தலையணை மந்திரம் போட்டு என்ன மயக்கிட்டியா? நான் ஒரு பொண்டாட்டி தசனா மாறிட்டேன்னு அம்மா நினைக்கிறாங்களா? அவங்க சொல்றதுக்கு அதானே அர்த்தம். அந்த மினில அம்மா என் மேல வருத்தப்பட்டாங்கன்னு வையேன், இது எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லை. வித்யா, இவ்வளவு நாளா நான் என் அம்மா பேச்சு கேட்டுட்டு இருந்தேன். இப்போ நான் தொட்டு தாலி கட்டின என் பொண்டாட்டி பேச்சு கேட்கிறேன். இதுல என்ன தப்பு இருக்கு? பாரு, ஒரு பையன் மேல அம்மாவுக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ அதே உரிமை கட்டின பொண்டாட்டிக்கும் இருக்கு. அதனாலதான் நம்ம ஊர்ல சொல்லிருக்காங்க, தாய்க்கு பின் தாரம்னு. அப்புறம் நான் என்ன யாரோ ஒருத்தங்க பேச்சு கேட்கிறேன்னா, என் பொண்டாட்டி பேச்சு தானே கேட்கிறேன். அவளோட ஆசைக்கு தானே நான் துணையா இருக்கேன். அப்ப இப்ப இது என் அம்மாவுக்கு தப்பா தெரியலாம், ஆனா போக போக புரிஞ்சுப்பாங்க. இதெல்லாம் எல்லார் வீட்லயும் நடக்கிறதா வித்யா. நானாவது பரவாயில்ல, எங்க அப்பாவை எடுத்துக்கேன். எங்க அம்மா பேச்சு கேட்டு பெத்த அப்பா சொத்து பத்து சொந்த ஊருன்னு எதுவுமே வேணான்னு தூக்கி போட்டு வெறும் பெட்டி படுக்கையோட சென்னைக்கு வந்தவர். அப்ப அவரெல்லாம் என்ன சொல்றது? அத்தை பேசினதுல உனக்கு வருத்தமே இல்லையா சஞ்சய்? வருத்தம்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அம்மா கோவப்பட்ட எப்பவுமே நான் வருத்தப்படுவேன். ஆனா எனக்கு இந்த விஷயத்துல வருத்தம் இல்லை. ஏன்னா நான் எந்த தப்புமே செய்யல. என் மாமியாருக்கு இல்ல, என் அம்மாவுக்கு ஒரு மகனை அறுத்து திதி கொடுத்தேன். அதுல என்ன தப்பு? அது என் கடமை வித்யா. போட்டோல இருந்தது என் அம்மா பார்வதின்னு அத்தைக்கு தெரிஞ்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? ஒரு பூகம்பமே வெடிச்சிருக்கும். பிரச்சனை வேற மாதிரி போயிருக்கும். அதான் நடந்திருக்கும். அதனாலதான் உன் அம்மா நம்ம கூடவே இருந்து நம்மளை சேவ் பண்ணிட்டாங்களே. என் அப்பாவுக்கும் நம்ம கல்யாண விஷயம் இன்னும் தெரியாது. அப்புறம் அவரும் பிரச்சனை பண்ணுவாரா? அப்போ அத்தைக்கு என் குடும்பத்து மேலயும் என் மேலயும் இருக்கிற கோவத்தை விட பல மடங்கு கோவம் அப்பாவுக்கு இந்த குடும்பத்து மேல இருக்கு சஞ்சய். அத்தை என்ன மருமகளா ஏத்துக்கிட்டாலும் என் அப்பா உன்னை
தான் மருமகனா ஏத்துக்கிறது சந்தேகம்தான். ஏய், என்ன இவ்வளவு பெரிய குண்டு தூக்கி போடுற? ஏற்கனவே அம்மாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கோம். அப்போ அதை வின் பண்ணாலும் நம்ம சேர்ந்து வாழ முடியாதா? நீ சொல்றத பார்த்தா வில்லன் மாதிரி உன் அப்பா அறுவாளோட வந்து நிப்பாரா? கண்டிப்பா வந்து நிப்பாரு. கண்டிப்பா வந்து நிப்பாரா? ஆண்டவா, என்ன ஏன்பா இவ்வளவு சோதிக்கிற? நான் பாவம் இல்லையா? அழுதுறாத. என் அப்பாவோட கோவத்தை அவருக்கு என் மேல இருக்கிற பாசம் ஜெயிச்சிரும். பாத்துக்கலாம். அப்பா, இப்பதான் நீ என் நெஞ்சில பாலையே பாத்துருக்கப்பா. செல்லக்குட்டி, அது ஐயோ அத்தை. ஏ எங்க? அந்த பயம் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு இந்த சேட்டெல்லாம்? பொய் சொன்னியா? ஏய், எங்க இன்னும் காணோம்? இந்நேரம் வந்திருக்கணுமே. இந்த நம்பர் தான். பெரிய வீடா தான் இருக்கு. அண்ணே, அண்ணே. யாரு? யார் நீங்க? என்ன வேணும்? இந்த வீட்டுல வேலை இருக்குன்னு சொன்னாங்க. அப்படிலாம் எதுவும் இல்லைங்க, கிளம்புங்க. இல்லைங்க, ஓட்ட வேலை இருக்குன்னு சொல்லி தான் வர சொன்னாங்க. அட்ரஸ் பாருங்க, இதே நம்பர் தான். அப்படிலாம் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. மேடம் வெளில கிளம்புற நேரம், நீங்க கிளம்புங்க. அவங்க பார்த்தா டென்ஷன் ஆவாங்க. போங்க போங்க. இல்ல, சொல்லிட்டே இருக்கேன்லங்க, போங்க. அவங்க வேலை இருக்குன்னு சொன்னாங்க, அவங்கள பார்த்துட்டு போயிடுறேனே. சொன்னா புரியாதா? வாட்ச்மேன், மேடம், நான் தான் தோட்ட வேலைக்கு ஆள் வேணும்னு சொல்லியிருந்தேன். நான் சொல்லி தான் வந்திருக்காரு. அவர் அங்கேயே இருக்க சொல்லுங்க, நான் கீழே வரேன். சரிங்க மேடம். வணக்கம்மா. ஐயா, நீங்க உள்ள வாங்க. ரொம்ப நன்றிம்மா. என்னாச்சு? இது யார் வீடுமா? யார் வீடா இருந்தா உங்களுக்கு என்ன? இல்ல, இது எனக்கு என்னமோ பழக்கமான இடம் மாதிரி தோணுது. ரொம்ப பழக்கமான இடம்தான். ஏன்னா உங்க எதிரியும் உங்க பொண்ணும் ஒன்னா சேர்ந்து வாழ்ற இடமாச்சே. இதுக்கு முன்னாடி நீங்க இங்க வந்ததே இல்ல, அப்புறம் எப்படி பழக்கமான இடமா இருக்கும்? ஐயா, ஐயா, வேலை செய்யற எல்லா பொருளையும் அங்க வச்சிருக்கேன், போய் வேலையை பாருங்க. சரிங்கம்மா.
வித்யா வித்யா என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லம்மா, அப்பா ஞாபகம் வந்துச்சு. சீக்கிரம் எல்லாம் சரியாயிடும், கவலைப்படாம இரு. இப்ப அந்த வித்யாவை எப்படி வெளியே வர வைக்கிறது? இவர் அவ பார்த்தா தானே நாம நினைக்கிறது நடக்கும். என்ன பண்ணலாம்? என்ன வாணி, இது நீ மருமகளா வாழ்ற வீடு. இந்த வீட்டை எப்படிதான் வச்சுப்பியா? என்ன பிரச்சனை உனக்கு? எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆண்டி வெளியே போகும்போது வாசல பார்த்தா இரிட்டேட் ஆவாங்கல்ல. ஏ வாசல் என்ன? வாசல் எல்லாம் ஒரே குப்பையா இருக்கா ஆண்டி. வழக்கமா இவ தானே கூட்டி கோலம் போடுவா, இன்னைக்கு அதை செய்யலையா? ஒரு வேலையை செஞ்சா அதை ஒழுங்கா செய்யணும் வாணி, இல்லனா அந்த வேலையை செய்யவே கூடாது. ஆண்டி இத பார்த்தா கண்டிப்பா இரிட்டேட் ஆவாங்க. வாணி நீ இருமா, நான் வேற ஆளை பார்க்க சொல்றேன். இல்லம்மா, இது எப்பவும் நான் செய்யற வேலைதான். இன்னைக்கு மறந்துட்டேன், நானே செய்யறேன். குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுங்கம்மா. வாணி, நம்ம தோட்டத்துக்கு புதுசா வேலை செய்ய வந்திருக்காரு, போய் தண்ணி எடுத்துட்டு வா. போடி போ.
ஐயா